அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே தமிழ்ச்செல்வன். தற்பொழுது உங்களிடத்தில் நான் பேச வந்திருக்கிறது ஒரு நட்பின் உயிரற்ற செயலற்ற இரு நட்பின் உறவாய் இருந்த ஒரு நட்பு பிரிந்து போன, அந்த பாசத்தில் பிரிந்து போன ஒரு உயிராய் அந்த நட்பை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜே தமிழ்ச்செல்வன். உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். கடந்த சில மாதங்களில் தமிழ்நாட்டில் உள்ள சேலம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும், திண்டுக்கல் வத்தலகுண்டைச் சேர்ந்த மற்றொரு நண்பரும் சுமார் பல ஆண்டுகளாக வாழ்க்கையிலும் சரி படிப்பிலும் சரி இருவரும் ஒன்றாய் இருந்த நாட்களை பார்க்கிறோம். நினைத்து பார்ப்பதற்கு கூட அந்த கதையில் உருகின அந்த அழுகையை பார்க்கிறோம். இரண்டு நண்பர்களும் ரொம்ப உயிருக்கு உயிரான ஒரு நட்பு உறவாய் இருந்தார்கள். அந்த நட்பில் திடீரென்று ஒரு விரிசல் என்றால் சண்டையோ அல்லது பிரிவினையோ கிடையாது. திடீரென்று அந்த நண்பருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து தயார் நிலை கிடைக்கப்பட்டது. மற்றொரு நண்பருக்கு சென்னையில் ஐஐடி சொல்லக்கூடிய அந்த கல்லூரி நிர்வாகத்தில் ஒரு பணி கிடைக்கப்பட்டது. இருவரும் தனியாக ஒரு சூழ்நிலை வந்தது. பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை வருவதற்கு முன்னாடியே அந்த ரெண்டு நண்பர்களும் உடனடியாக கேள்விப்பட்டு மனவேதனைப்பட்டு, என்ன செய்வது நண்பா என்று இருவரும் புலம்பினார்கள், அழுதார்கள், கதறினார்கள். இருக்கிற அந்த வேலை செய்வதற்கு இன்னும் சுமார் 10 நாட்கள் இருக்கிறது. அதற்குள் நம் இருந்த நாட்களை நினைவு கூர்ந்து சந்தோஷமாய் களி கூற வேண்டும் என்று இரண்டு நண்பர்களும் உற்சாகத்தில் நட்பில் இருக்கிற ஒரு அன்பு பாசத்தை இருவரும் சென்னை கிண்டியில் உள்ள ஒரு மிகப்பெரிய சோலா ஹோட்டல் பார்க்கிலே சில நாட்கள் பயணித்தார்கள். பயணத்தை முடித்துவிட்டு இருவரும் அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று கடந்து போய்விட்டார்கள். நட்பு என்றால் வாழ்க்கையில் இருவரும் ஒன்றாய் இருந்து சில காரியங்களை சாதித்தார்கள். சில நேரங்களில் அரவணைத்தார்கள், சில நேரங்களில் துன்பத்தில் துணையாய் அல்ல கடவுளாய் நின்றார்கள். நட்பிற்குள் விரிசல் ஏற்பட ஒருவருக்கொருவர் வெளிநாடுக்கும் செல்ல, திடீரென்று சென்னையில் பணியாற்றி கொண்டிருந்த அந்த நண்பருக்கு திடீரென்று ஒரு உடல்நிலை சோர்வு ஏற்பட்டு, மனதிலே சில காயங்கள் ஏற்பட்டு, தன் வாழ்க்கையில நேர்ந்த ஒரு வாழ்க்கையுடைய உண்மையான அந்த பிரச்சனையை நினைத்து அந்த நண்பன் தன் வாழ்க்கையை அதோடு முடித்து கொண்டான். ஒண்ணுமே முடியாது என்ற இந்த நேரத்திலையும் மறித்து போன அந்த நண்பன் 15 நாட்கள் அடக்கம் செய்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பருக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை. ஒரு நாள் நண்பர் வெளிநாட்டில் இருந்து கடந்து வந்து அவர் சொந்த வீட்டுக்கு கூட கடந்து போவார். என் நண்பனை பார்க்க வேண்டும், என் நண்பனோட கூட நான் செலவழிக்க வேண்டும், என் நண்பன் வார்த்தையும் நண்பனுடைய குரலை கேட்க வேண்டும் என்று சொல்லி
தன் நண்பன் வீட்டுக்கு ஓடோடி வந்தான். விமானத்தில் இறங்கிய அடுத்த நொடியே நண்பனுடைய வீட்டு வாசலை தொட்டவுடன் அவன் இருதயத்தில் பட்டது காயம். தன் நண்பனுடைய வீட்டு வாசல் கால்படி பட்டவுடன் தன் நண்பனுக்கு இருதயத்தில் தானாக இருதயம் துடிக்க தொடங்கியது. திடீரென்று நண்பனுடைய தாயார் சகோதரி பார்த்தார்கள். பார்த்தவுடன் விட்ட கண்ணீர் சகோதரி இருதயத்தை மலை போல உருக்க செய்தது. ஆனாலும் நண்பன் மனதிலே கண்ணீரை அழுகையும் வைத்துக் கொண்டு வெளியே சிரித்துக் கொண்டார். ஏன் என்னை பார்த்து அழுகிறாய் என்று சொல்லி தாயாரை கேட்டான். எங்கே என் நண்பன் என்று கேட்டான். உன் நண்பன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறான். உன் நண்பன் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறான். நீ போய் அவனை தட்டி எழுப்பு. தாயார் சொன்ன வார்த்தை கேட்டு நண்பன் எப்படி புரிந்து கொள்வதும் கூட தெரியாமல் இவ்வளவு நேரம் ஆகி தூங்குறானா என்று சொல்லி அந்த சிந்தை ஒரு பக்கம், தாயார் அழுகிறதை பார்த்து இன்னொரு பக்கம் ஒரு சிந்தை. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. தன் சகோதரிடத்தில் கேட்டான். சகோதரி, என் உயிரான நண்பன் எங்கே? அதை கூட பிறந்த நண்பன் எங்கே என்று சொல்லி கேட்டான். சகோதரி கண்ணீராலே மட்டுமே வார்த்தையை சொன்னான். நண்பன் தெரியவில்லை, ஆனா இருக்கிறான். இந்த வார்த்தையை மனம் உடைந்து உடனடியாக வீட்டுக்குள்ளே சென்று போட்டோல இருக்கிற நண்பனை அவன் பார்க்கவே இல்லை. போட்டோல இருக்கக்கூடிய அந்த நண்பனை பார்க்கவே இல்லை. தன் நண்பன் தூங்கி கொண்டிருப்பான். தன் நண்பன் எங்கேயோ படுத்திருக்கிறான் என்ற அந்த சிந்தையோட வந்த அந்த வெளிநாட்டு நண்பன் தேடி தேடி பார்த்து ரூமாய் போய் பார்த்து சோர்வடைந்து ஒரு நிமிடம் அமர்ந்தான். தரையில் அமர்ந்து பார்த்தவுடன் தன் இருதயம் துடித்த அந்த வாசலிலே தரையில் அமர்ந்தவுடன் தன் இருதயத்தை பிடித்து கதறினான். கதறி கதறி அழுதான். எங்கே என் நண்பன்? எங்கே போனான் என்னுடைய உயிர் நண்பன் என்று சொல்லி புலம்பினான், கதறினான். தாயாருக்கும் சகோதரிக்கும் தகப்பனாருக்கும் வார்த்தை வரவில்லை. கண்ணீர் மாற்றம் வருகிறது. கடைசியாக நண்பன், எங்கம்மா என் நண்பன் போய்விட்டான் என்று சொல்லி கேட்டவுடன் தாயார் சொன்னார்கள், மகனே, உன் நண்பன் இந்த உலகத்தை விட்டே கடந்து போய்விட்டான். உன் நட்பு இருதயத்தை விட்டே கடந்து போய்விட்டான். அவன் போய் 15 நாட்கள் ஆகிறது என்று சொல்லி அவனை கட்டி பிடித்து அழுதார்கள், புலம்பினார்கள். நண்பன் பட்ட கண்ணீரும் பாடும் அங்கே இருந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அழுதவுடன் என் நண்பனை எங்கே விதைக்கப்பட்டிருக்கிறான், என் நண்பன் எந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி தாயாரை கேட்டுவிட்டு நண்பன் கடந்து போனான். மயான பகுதியிலே கடந்து போய் தன் நண்பன் பதைக்கப்பட்ட அந்த இடத்திலே அமர்ந்து விட்ட கண்ணீரின் சத்தம் இறைவனை தொட்டது. தன் நண்பன் விட்ட அந்த கண்ணீரின் சத்தம் இறைவனை தொட்டது. திடீரென்று வானம் அலறினது. தன் நண்பன் நண்பனை ஏன்
கொண்டாய் என்று சொல்லி இறைவனை பார்த்து பலமுறை கேட்டான், பலமுறை கெஞ்சினான். இறைவா, உனக்கு மனசாட்சி இல்லையா? இறைவா, உனக்கு நல் மனசாட்சியே கிடையாதா? எங்கள் நட்பை ஏன் பிரித்தாய்? எங்கள் நட்பின் இருதயத்தை ஏன் உடைத்தாய் என்று சொல்லி இந்த நண்பன் கேட்டான். கேட்டு அழுது கொண்டே இருந்தான். ஒரு வார்த்தை கேட்டான் இறைவனை பார்த்து, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா என் நன்மை நீ வரப்போறது இல்லை. என் நன்மை இறந்து போய் 15 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் என் நண்பனோட சமாதியில் அமர்ந்து அழுகுறேன். இனி நான் எவ்வளோ அழுதாலும் சரி, எவ்வளோ புலம்பினாலும் சரி, என் நண்பனை நீ திரும்ப தரமாட்ட. நீ என்ன பண்றனா, உனக்கு சக்தி திராணி இருந்தா நீ என்ன எடுத்துக்கோ. நீ என் நண்பனோடு கூட எடுத்துக்கொள் அப்படி சொல்லி அழுதான். இந்த இறைவனை பாட்டு கேட்டா, உனக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா, நீ ஒரு கடவுள்னு ஒன்று இருந்தா, என் நண்பனை அது பிரிச்சுட்ட. என் நண்பனுடைய சமாதி மேல நான் அழுது புலம்புறேன். நீ என்னையும் எடுத்துக்கொள்ளு சொல்லி அந்த இறைவனோடு கூட 1/2 மணி நேரம் போராடினான். போராடி பார்த்தேன். அப்பொழுது அந்த அழுகை நேரத்தில் நண்பன் வாயில் ஒரு சில கவிதை வந்தது. குருவியெல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுது குருவி தன் ஆகாரத்தை தேடுவதற்காக தன் எறும்பை போய் சாப்பிடும். ஆனால் அந்த குருவி சில நாட்கள் கழித்து மறுத்து போனால் அந்த குருவியை எறும்பு தான் சாப்பிடும் என்று சொல்லி அழுது 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 புலம்பினான். இந்த கவிதையை கேட்ட அந்த இறைவன் உடனடியாக வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் வாழ்வதற்கு தகுதி அல்ல, என் நண்பனோடு கூட நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த நண்பன் தன் கண்ணீரை அல்ல, தன் உயிரையே மாய்த்து கொண்டு தன் நண்பன் சமாதியின் மேல் அல்ல, தன் நண்பனுடைய உயிர் மேலே விட்ட அந்த உயிர் மூச்சு காத்து அந்த இறைவன் கண்ணீர் விட தொடங்கினான். நண்பன் இந்த கவிதையை சொல்லி அடுத்த நிமிடத்தில் மரித்து போனான். நண்பர்களே, நட்பின் வட்டாரத்திலே உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் நட்பு என்றால் தன் உயிரான உயிர், உயிரற்ற வாழ்வை எனக்கு என் நண்பன் கொடுக்கவில்லை, ஆதலால் நானே என் நண்பனுக்காக தன் உயிரையே கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் நண்பனுக்காக தன் உயிரை விட்ட அந்த நண்பன் இன்றைக்கு மரித்து போனான். இறைவன் பார்த்து, நட்பின் வட்டாரத்திற்குள் இவ்வளோ ஒரு அன்பு இருக்கிறதா, இவ்வளோ ஒரு உறவு இருக்கிறதா என்று சொல்லி இந்த இறைவன் அன்றைக்கு பார்த்தான். சாதாரண நட்பு அல்ல இது, லேசான நட்பு அல்ல, இது விழுகிற நட்பு, உயிரற்ற நட்பு என்று சொல்லி இறைவன் தன் மனதை, கல்லான இருதயத்தை உடைத்து போட்டு தண்ணீராய் வழிய வைத்து நட்பின் சிகரத்தை வாழ்த்து சென்றார். அதனால் அனைத்து நட்பு வட்டாரங்களும் நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் ஒருவருக்கொருவர் தன் பலனையும் மிகுதியும் பகிர்ந்து தன் வாழ்க்கையில நட்பின் உறவோடு இருக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.